இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இந்து சமய அறநிலையத்துறையோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்வர் என்ன பண்ணினார், யாருக்கும் பலருக்கு தெரியாத விஷயம், தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே அவர்கள் எதேச்சையாக தொலைபேசியில் அழைத்து நல்ல பணிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். நாங்கள் அதனால அறநிலையத்துறையில் அவர்கள் அழைத்த உடனே வந்து என்னென்ன நடக்க வேணும்னு ஒரு திட்டமிட்டோம். ஆகமங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும், தமிழ் வழிபாட்டு நூல்கள் உண்டு வர வேண்டும், கிடைத்தற்கரிய நூல்கள் எல்லாம் அச்சிட்டு மறுபடியும் வர வேண்டும். ஒருவேளை மட்டுமே வழிபாடு நடக்கிற கோயில் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை 2 வேளையை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வழிபாடே நடக்கலன்னு சொன்னா கூட அங்க ஒருவேளை வழிபாடாது நடக்கணும். அர்ச்சகருக்கு சம்பளம் ரொம்ப குறைவா இருந்தா அங்க சம்பளத்தை கூட கொடுக்கணும். அப்புறம் எந்த வகையிலாவது நிலபுலன்கள் கோயில்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குமானா அதை மீட்டு எடுத்துட்டு வந்து அந்த கோயில்ல அந்த சொத்தை சேர்க்கணும். என்னென்னமா இழந்து போனோமோ அவற்றையெல்லாம் திருப்ப கொண்டு வரணும். பிரம்மாண்டமான அளவில் எல்லா விழாக்களும் நடக்கணும், எந்த விழாக்களுக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் திட்டமிட்டு பண்ணணும். என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே 1க்கு 10 மடங்கா நடந்தா, அதாவது சாதாரணமா கூட 1 தான் நடந்திருக்கும், ஆனா 10 மடங்கு சிறப்பா நடக்குது. முதல்வருடைய ஒரே வார்த்தை, எந்த குறையும் இருக்க வேண்டாம், நல்லபடியாக செய்யுங்கள், எந்த தேவைனாலும் கவலைப்படாதீர்கள், நல்லது செய்வதற்கு இந்த அரசு துணை நிற்கும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி, உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன சிரமம்னா கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கினார்கள். அதனால எங்களால் இந்த வேலைகளை நல்லா செய்ய முடியுது, நிறைய பணிகளை செய்ய முடியுது. என்ன பண்ணனாலும் 1-2 குறை வரும். ஒரு துறைன்னு இருந்தா மனிதர்கள் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கோயிலுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்குள்ள போகும்போது நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியிருக்கலாம். ஒரு இடத்துல கூட நாங்கள் தர்ம தரிசனத்தை நிறுத்த சொல்லலை. மக்கள் நேராக போய் வழிபாடு பண்ணுவதை எக்காரணத்தை முன்னிட்டு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் என்ன பண்ணனாலும் நம்ம நாட்டில் விஐபி தரிசனங்கிறத நிறுத்த முடியுமா? பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், நீதிமன்றத்தில் இருக்கவங்க கூட வருவாங்க, நிற்கிற முடியுமா? முடியாது. வரிசையில் நின்னா நேரம் ஆகிடும், எப்படியாவது உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. அதனால 2000 3000 சில இடங்கள்ல போடுறோம். சாமியை பார்க்க காசு போட்டாங்க, சாமியை பார்க்க காசு போடலை, பரபரப்பாக போகணும்னு பிடிவாதமாக நிற்கிறவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறோம். எப்படி பரபரப்பாக நாங்கள் க்யூவில் நிற்க மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறோம். 2000 கோயிலுக்கு கட்டிட்டு உள்ளே போ அப்படிங்கிறோம். என்ன தப்பு? இப்போ ஸ்கூலில் ஃபைன் போட மாட்டாங்களா? ஏன் போடுவாங்க? ஒரு பையன் தப்பு பண்ணான்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அது மாதிரி க்யூவில் நிற்க மாட்டேன்னு சில பேர் பிடிவாதம் பண்ணுறாங்க. எதுக்கு மிடில் மேனுக்கு காசு கொடுக்குற, கோயிலுக்கே பணத்தை கொடுத்து ரசீது வாங்கிட்டு போ அப்படிங்கிறோம். தப்பா? அது மாதிரி சில முயற்சிகள், தவிர்க்கப்பட முடியாதவற்றை ஒழுங்குபடுத்தப்பட வேணும். எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் தவிர்க்கவே பட முடியாத சில தவறுகளை ஒழுங்குபடுத்துவதற்குரிய வரன்முறைகளை ஒரு அரசு கையாள வேணும். அதை மட்டும்தான் செய்திருக்கிறோம். சாமியை பார்க்கறதுக்கு காசுலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கோயிலில் போய் தரிசனம் மட்டும் வெளியே வந்தாலே பிரசாதம் உண்டு, எல்லா வேலையும் சாப்பாடு உண்டு. பெரிய கோயில்களெல்லாம் வர்றவங்களுக்கு, சேவார்த்திகளுக்கு சாப்பாடு உண்டு. இந்த மாதிரி ஒரு செழிப்பான மிக மிக சிறப்பான ஒரு பொற்காலத்தை இனி நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் இப்போ பல பேர் வயிற்றுச்சலுக்கே காரணம். இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024